என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை, அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். வசனம் சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஆண்டவர் பவுலுடைய கரங்களை ஆசீர்வதித்தார். அந்த கரங்களை ஆசீர்வதித்து அந்த கரங்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் கரங்களை தேவன் ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டில் பவுலின் கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கரங்களையும் ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் கரங்கள் மூலமாயும் அற்புதங்களை செய்ய முடியும். நான் என்னுடைய மருத்துவ சேவையை துவங்கின நாட்களில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, பிணியாளிகள் மேல் தங்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்பதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு நோயாளிக்கும் ஜெபிக்கும் பொழுது மேலே கையை வைத்து அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ இல்லையோ நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, கைகளை வைக்கிறேன், சுகவீனமா இருக்கிறீர்களா என்று சொல்லி தோள்களில் கை வைப்பேன். இல்லை என்றால் சரீரத்தை பரிசோதிக்கும் பொழுது வேண்டுமென்றே இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி கைகளை வைத்து என் உள்ளத்திற்குள் நான் ஜெபம் பண்ணுவேன். அற்புதமாய் அநேகருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்ததை நான் பார்த்தேன். அதன் பிறகு தைரியத்தோடு ஒவ்வொருவருக்கும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க போகிறேன், உங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று. ஒரு முறை ஞாபகம் இருக்கிறது, அந்நாட்களில் எல்லாம் நோயாளிகளுக்கு பென்சிலின் இன்ஜெக்ஷன் போடுவது வழக்கம். அந்த பென்சிலின் போடுவதற்கு முன்பதாக டெஸ்ட் டோஸ் போட்டுவிட்டு அது அவர்களுக்கு ஒத்துக்கொள்கிறதா இல்லையா என்று பார்த்து விட்டு தான் ஊசி போடுவது வழக்கம். ஒரு பேஷண்ட் எனக்கு வழக்கமாக என்னிடத்தில் வருகிறவர்கள், அவர்கள் பென்சிலினுக்கு அவர்களுக்கு அலர்ஜி எல்லாம் கிடையாது, பல முறை போட்டிருக்கிறார்கள். அன்றைக்கு வந்தார்கள், ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு அவர்களுக்கு அந்த ஊசி தான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை. இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு நான் திரும்புவதற்குள் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. என்னவென்றால், அந்த நோயாளி இருந்த சேரிலிருந்து கீழே விழுந்து விட்டார். ஐயோ, எனக்கு கை கால்களெல்லாம் பதறி விட்டது. கண்களெல்லாம் மேலே நிலை குத்தி நிற்பதை போன்று என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கிளினிக் ஒரு சின்ன கிளினிக். கூட இருந்த அவர்களுடைய உறவினர் அலற ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ, இவருக்கு ஏதோ ஆகிவிட்டது, பென்சிலின் ஊசிதான் போட்டீர்களா, வேற ஏதாவது போட்டீர்களா? ஒரு மருத்துவருடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அடுத்த நிமிடத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தார். அவர் மேல் கையை வைத்து ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணு என்று சொன்னார். அவர் விழுந்து கிடந்த நிலைமையை பார்த்தால் அவர் நிச்சயமாக மரித்து விடுவார் என்றுதான் நினைக்க தோன்றும். கண்களெல்லாம் மேலே சொருகி கைகள் கால்கள் எல்லாம் இழுத்து கொண்டு போனது போல பதறிப்போகிற நிலைமையில் இருந்த நான் அவர் மேல் கைகளை வைத்து ஒரே ஒரு நிமிஷம் தான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இவருக்கு நீர் இரக்கம் செய்யும், இவர் ஜீவனை திரும்ப தாரும். ஒரு சில நிமிடங்களுக்குள் விழுந்தவர் எழும்பி உட்கார்ந்து விட்டார். எனக்கே ஆச்சரியம். வேறு ஏதாவது ஒரு ஊசியை போட்டிருந்தால் சரி, பரவாயில்லை, இவருக்கு இது நிமித்தம் மயக்கம் வந்தது என்று நாம் சொல்லலாம். பென்சிலின் என்றால் அவருடைய அலர்ஜிக் ரியாக்ஷன் அது உயிரையே எடுத்து விடக்கூடிய அளவுக்கு இருக்கும். அன்றைக்கு அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவன், அதன் பிறகு என் விசுவாசத்தை பலமாய் அது வளர்த்து விட்டது. அதை அடுத்து எத்தனை பிணியாளர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியமாய் அவர்களுக்கு ஜெபிக்கிறதற்கு ஏற்ற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கைகளாலும் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். நீங்கள் கேட்கலாம், நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், நான் போய் யாருக்குமே எதையும் செய்ய முடியாது, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக என்றால், உங்கள் கைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நீட்ட பழகுங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்திகளை கர்த்தருக்கென்று கொடுக்க பழகுங்கள். நம்முடைய கட்டுமான பணிக்கென்று முதல் முறையாக நாம் அறிவிப்பு கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு மிஷன் ட்ரைனிங் சென்டரை நாம் கட்டப்போகிறோம், இதற்கு இவ்வளவு தேவை இருக்கிறது என்று மக்களுக்கு சொன்ன பொழுது, உண்மையாக சொல்லுகிறேன், அநேக ஸ்திரீகள் முன்வந்தார்கள். அவர்களெல்லாம் ஐஸ்வர்யமுள்ள ஸ்திரீகள் அல்ல, சாதாரண மக்கள், எளிய மக்கள். அவர்களால் இயன்றதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு அன்பான தாய் அவர்கள் தங்கள் கையிலிருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்து, விசுவாசத்தோடு நான் இதை தருகிறேன் அம்மா, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணி எப்படியாவது வளர வேண்டும் என்று. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவர்கள் குடும்பத்தில் பெரிய ஒரு அற்புதம். அவருடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். அதே தாய் திரும்ப ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு வந்து சொன்னார்கள், அம்மா, நான் உங்களுக்கு இந்த பொருளை காணிக்கையாய் கொடுத்தேன், என் ஆண்டவர்
என் கைகளை ஆசீர்வதித்து, இதோ பாருங்கள் என் பிள்ளைக்கு நல்ல வேலையை கொடுத்தார், இதோ அதிலிருந்து ஒரு பங்கை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் காணிக்கையா என்று கொடுத்தார்கள். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் கரங்களால் அற்புதங்களும் நடக்கும். உங்கள் கரங்களை சேர்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யமும் கட்டப்படும். இன்றைக்கு நான் உங்களுக்கு அன்போடும் பேசுகிறேன், எச்சரிப்போடும் பேசுகிறேன். மிகுந்த ஐஸ்வர்யமும் ஆஸ்தியுமுள்ள ஒரு நபராய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கென்று எதையுமே செய்யாமல் உங்கள் கைகளை முடக்கிக் கொள்வீர்கள் என்றால் பரலோகத்தில் உங்களுக்கு மிகுதியான பலன் இருக்காது. இந்த பூமியிலே என்னால் எதை நான் ஆண்டவருக்கு செய்ய முடியும் என்பதை யோசித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக நீட்டுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நீட்டுங்கள். ஆலயம் கட்டப்படுவதற்கென்று நீட்டுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணி விஸ்தாரத்திற்கென்று நீட்டுங்கள். மிஷனரி பணிகளுக்கென்று நீட்டுங்கள். நீங்கள் உங்கள் கரத்தை ஆசீர்வாத கரமாய் மாற்ற முடியும். பவுலின் கைகளினால் மட்டுமல்ல, உங்கள் கரங்களினாலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். பரலோகத்தின் தேவனே, அன்பின் ஆண்டவரே, பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளுடைய கைகளை கூட ஆசீர்வாதமா மாற்றுங்கப்பா. கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கட்டும். கைகளை நீட்டி ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கட்டும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது சுகம் உண்டாகட்டும். உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று மனமுவந்து கரங்களை நீட்டும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேனப்பா. உம்முடைய கரம் அற்புதத்தின் கரம், அந்த கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தின் மேல் இருக்கட்டும். உம்முடைய கரம் அதிசயத்தின் கரம், அந்த கரம் உம்முடைய பிள்ளைகளின் கரம் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. பவுலின் கைகளினால் மட்டுமல்ல, இவர்கள் ஒவ்வொருவருடைய கையினாலும் தேவன் அற்புதத்தை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். வாலிபர்களை எழுப்புங்கப்பா. தேவனுக்காய் வைராக்கியமாய் ஆண்டவரே வாலிபர்களை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன். இசை வாசிக்கிறவர்கள், ஆண்டவரே கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்கள், அவங்க இசை கருவியில கைகளை வைக்கும் பொழுதே அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காய் பாடுகிறவர்கள், துதிக்கிறவர்கள், கர்த்தருக்காய் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரே கையில மைக்கை எடுக்கும் பொழுதே ஒரு அபிஷேகம் புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதத்தின் நாட்களை நாங்கள் காண எங்கள் ஆண்டவர் அனுக்கிரக செய்யுங்கப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன். உங்கள் கரங்களினாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு காத்திருங்கள், முயற்சி செய்யுங்கள். உங்கள் கரங்களை நீட்டி ஒரு சிலருக்காய் ஜெபியுங்கள். கர்த்தருக்காக சில காரியங்களை கொடுத்து பாருங்கள். எத்தனையோ முறை நான் ஆண்டவருக்கு கொடுத்து அடுத்த சில நாட்களிலே ஆண்டவர் எனக்கு அதை பல மடங்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய அனுபவ சாட்சி. கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.